அவர் சிந்தின இரத்தத்தால் கழுவப்பட்ட என் அன்பு உடன்பிறப்புகளே, நற்செய்தியின் சத்தம் மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம் உள்ளவரை நம்மோடு உள்ளவர்களும் நமக்கு உண்டானவர்களும் நம் பெயரும் நமக்கு சொந்தம். நம் உயிர் பிரிந்தால் நாம் தேவனுக்கே சொந்தம். ஏனெனில் நம்மை உண்டாக்கினவரிடத்தில் நாம் போய் சேர்ந்து விடுகிறோம். இது நம்முடைய விருப்பம் அல்ல, இது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை உங்களிடத்தில் கொண்டு வருகிறேன். பதிவை முழுமையாக கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவர்கள் ஒருபோதும் கெட்டு போனதில்லை. இன்றைய நாளில் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை பார்க்க இருக்கிறோம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம். ஆபிராமின் மனைவியாகிய சாராய் தன் கணவனை பார்த்து, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே சேரும் என்றாள். ஆபிராம் தன் மனைவியின் சொல்லிற்கு செவிசாய்த்து அவள் சொல்லின்படியே தங்களுடைய அடிமை பெண்ணை மணமுடித்தான். இந்த சம்பவம் எகிப்திலிருந்து கானான் தேசம் வந்த பிறகு 10 வருடம் கழித்த பின்பு இந்த சம்பவம் நடக்கிறது. தன் மனைவியின் விருப்பத்தின்படியே தன் வீட்டு அடிமை பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். இந்த முடிவு தங்கள் விருப்பத்தின்படியே செய்து கொண்டார்களே தவிர இது தேவனுடைய சித்தம் அல்ல. தங்களுடைய சூழ்நிலையை கருதி முடிவு எடுத்தார்களே தவிர தேவ சித்தம் இருக்கிறதா இல்லையா என்று தேவனிடம் ஆபிராமும் விசாரிக்கவில்லை. கணவன் மனைவி என்கின்ற புனிதமான இந்த உறவு தேவன் நமக்கு உண்டாக்கினது. என்னதான் தன்னுடைய மனைவியே சொல்லியிருந்தாலும் அந்த வார்த்தையை கேட்டு திருமணம் செய்தது ஆபிராமின் தவறு என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கிறது. ஆகார் என்ற தன் வீட்டு வேலைக்காரியை திருமணம் செய்து ஆபிராம் தன் மனைவியின் மகுடத்தை இறக்கி வைத்தான் என்றே சொல்ல வேண்டும். ஆகாருக்கு திருமணம் நடந்தது. அவளுடைய வயிற்றில் ஆபிராமின் குழந்தையும் தங்கிற்று. ஆகாரின் கண்களில் ஆணவம் பிறந்தது. அதன் விளைவால் தன் எஜமானியாய் இருந்த சாராய் இவள் கண்களுக்கு அவமானமாய் தோன்றியதால் எஜமானி அம்மாவை அசட்டை அற்பமாய் எண்ணினாள். தன்னை அற்பமாய் எண்ணுவதை அறிந்த சாராய் தன் கணவனிடத்தில் தனக்கு ஏற்பட்ட அவமானத்திற்கு காரணம் எல்லாம் உம்மையே சேரும், என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேனே, அவளோ தான் கர்ப்பமானதை அறிந்து என்னை அற்பமாக எண்ணுகிறாள். நம் இருவருக்கும் நடுவராக தேவனே விசாரித்து நீதி விசாரிப்பாராக என்றாள். ஆபிராம் தன் மனைவியை வெறுத்து அவளுடைய வேலைக்காரியை அவன் திருமணம் செய்து கொள்ளவில்லை. தனக்கு பின்பு வாரிசு நம் குடும்பத்திற்கு வேண்டும் என்பதன் அடிப்படையில் வேலைக்காரியை திருமணம் செய்தான். இந்த முடிவையும் அவன் தானாக சிந்தித்து எடுக்கவில்லை. தன்னுடைய மனைவியின் கட்டாயத்தின் பேரிலே தன் வீட்டு அடிமை பெண்ணை திருமணம் செய்து அவளையும் தன் குடும்பத்தில் ஒருத்தியாகவும் மாற்றிக்கொண்டார்கள். ஆபிராம் தனக்கு பின் வாரிசு வேண்டும் என்று ஆகாரின் மடியை நாடினான். ஆனால் அது தேவனுடைய சித்தம் இல்லாததால், கணவன் மனைவிக்கு இடையே தேவ சமாதானம் கிடைக்காததால் மனம் சோர்ந்து போய் சாராய் ஆபிராமிடத்தில் தன் வேதனையை சொல்லுகிறாள். அதற்கு ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயை பார்த்து, உன் சொல்லை கேட்டுத்தான் அவளை என்னிடத்தில் சேர்த்தேன். என் விருப்பத்தால் எதுவும் இங்கு நடக்கவில்லை. இப்போதும் அவள் உன் அடிமை பெண்தான். உன் கைக்குள்ளே இருக்கிறாள். உன் கண்களுக்கு நலமானதை அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் ஆகாரை கடினமாய் நடத்தியதால் அவளை விட்டு ஓடிப்போனாள். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணார்ந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். கர்த்தர் தனக்கு சொன்னதை தன் மனைவிக்கும் சொல்லவில்லை. ஒருவேளை
தன் மனைவிக்கு தேவன் தனக்கு சொன்னதை சொல்லியிருப்பானானால் வேலைக்காரியை தன் கணவனுக்கு சாராய் மனம் முடித்திருக்கவும் மாட்டாள். இன்றும் குடும்பங்களில் கணவன் மனைவிக்கு இடையே ஒளிவு மறைவு இருப்பதால் தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாய் பெற்றுக்கொள்ளாமல் சமாதானமின்றி இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். சாராய் தன்னுடைய அபார சிந்தனையில் ஒரு படி மேலாக சென்று ஆதியாகமம் 16:20 கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், கர்த்தர் தன்னிடம் தன் கர்ப்பத்தை அடைத்ததாக சொன்னது போலவே தன் கணவனிடம் ஒப்படைக்கிறாள். கணவன் மனைவி இருவரிடமும் வெளிப்படையான பேச்சுவார்த்தை இல்லாததால் தங்களுடைய குடும்பத்திற்கு சம்பந்தம் இல்லாதவளை தங்கள் குடும்பத்தோடே சேர்த்து கொண்டார்கள். நன்கு கவனிக்கிற பொழுது இது வேலியில் போகும் ஓணானை வீட்டில் சேர்த்தது போல் ஆயிற்று. பிறகு அவள் உணர்கிறாள், நம் வாழ்க்கைக்கு இவள் ஆகாதவள் என்று சாராய் நினைக்கிறாய். இதற்கு பிறகு இவள் நம்மோடு நம் குடும்பத்தோடு இருந்தால் நம்முடைய வாழ்க்கை பெரும் துயரத்தில் போய் முடிந்துவிடும் என்று சொல்லி தன்னால் எவ்வளவு கூடுமோ அவ்வளவு கூடுமான வார்த்தைகளால் சொல்லி ஆகாரை விரட்டி அடிக்க முடியுமோ அவ்வளவு வார்த்தைகளால் சாடினால் சாராய் தன்னை சொல்லும் பழி சொல்லை கேட்கக்கூடாமல் அங்கிருந்து ஆகார் ஓடிவிடுகிறாள். ஆகார் ஆபிராமின் பிள்ளையை தன்னுடைய வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கிறாள். இன்னும் அவள் பிள்ளையை பெற்றெடுக்கவில்லை. அடிமை பெண்ணாக இருந்தவளுக்கு வாழ்வு கிடைத்தது, ஆனால் தக்க வைத்து கொள்ள தெரியவில்லை. ஆணவத்தால் அலைக்கழிக்கப்படுகிறாள். மட்டுமல்ல, தன் வீட்டில் இருந்து விரட்டியும் அடிக்கப்படுகிறாள். அவள் வயிற்றில் ஆபிராமின் பிள்ளை வளருகிறது என்று தெரிந்தும் விரட்டி அடிக்கப்பட்டது சற்றே யோசிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. ஆம், ஆகார் பிள்ளையை வயிற்றில் சுமந்தபடி மன உளைச்சல் வேதனையில் சூரு என்ற இடத்தை அடைய வனாந்தரத்தில் சென்று கொண்டிருக்கிறாள். திக்கற்றவளாய் நடந்து சென்று கொண்டிருக்கிறாள். போகிற வழியில் நீரூற்று வருகிறது. நீரூற்றண்டை சென்று தாகத்திற்கு தண்ணீர் குடித்திருக்க வேண்டும். கர்த்தரின் தூதரானவர் ஆகாரை பார்த்து, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அதற்கு அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடிப்போகிறேன் என்றாள். பின்னும் கர்த்தருடைய தூதரானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதரானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக என்றார். அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். ஆம், தேவதூதன் சொன்னது போலவே ஆகாருக்கு இப்பொழுது துக்கமும் வேதனையும் அங்கலாய்ப்பும் இருப்பதால் தேவதூதன் தன் மகனை குறித்து சொன்னதை குறித்து அவர் எதுவும் தேவதூதனிடம் கேட்கவில்லை. காரணம், ஆகார் பிள்ளையை வயிற்றில் சுமந்து கொண்டு தங்க இடம் இல்லாமையால் நாடோடியாய் அங்கலாய்த்த ஆகார் ஆபிராமின் மகனை தன் வயிற்றில் சுமப்பதால் அவர் மீது வைத்த கருசனையின் நிமித்தம் அவளோடு தேவதூதன் பேசினான் என்பது குறிப்பிடத்தக்கது. தேவதூதன் நற்செய்தியை கொண்டு வந்ததால் ஆகார் தன் பாரம் நீங்கி சொஸ்தமானாள். ஆம், அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். தேவதூதன் ஆகாருக்கு தரிசனமான துறவு இருந்த இடத்திற்கு லகாய் ரோயி என்று அழைக்கப்பட்டது. ஆதியாகமம் 16:9 தேவதூதன் சொன்னபடியே
அவருடைய அறிவுரையின்படியே சாராய் லகாய் ரோயி என்கின்ற இடத்திலிருந்து ஆபிராம் சாராய் இருந்த இடத்திற்கு திரும்பினால், சாராய்க்கு அடங்கி இருந்ததால் பிரசவ காலம் வந்தது. ஆகார் ஆபிராமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆபிராம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான். இஸ்மவேல் பிறந்தபோது ஆபிராமுக்கு வயது 86 இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்போம். கர்த்தருடைய வார்த்தையை ஒரு உரைநடை பகுதியாக எல்லோருக்கும் புரிய விதத்தில் கொடுக்கிற இந்த பதிவை தொடர்ந்து கவனியுங்கள். கர்த்தருடைய நாமம் நம்மோடு இருக்கட்டும். நம்மை ஆசீர்வதித்து அவர் பலப்படுத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.